ஐயோ, என் ஸ்லேட்டு குச்சி காணோம். நாளைக்கு டீச்சர் வீட்டு பாடம் கேட்பாங்க. இது கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பா துப்பறியும் ஜாம்பு தாத்தாவால தான் முடியும். ஜாம்பு தாத்தா, ஜாம்பு தாத்தா, ஜாம்பு தாத்தா, ஜாம்பு தாத்தா, கதவு திறங்க. யாருடா அவன் இந்த நேரத்துல? டேய் நீயா, இந்த நேரத்துல இங்க என்னடா பண்ற? ஜாம்பு தாத்தா, என்னோட ஸ்லேட்டு குச்சி காணாம போயிடுச்சு, வந்து கண்டுபிடிச்சு கொடுங்க. என்னடா சொல்ற? அப்படியா? சரி, அத காலையில தேடிக்கலாம்டா. இப்ப போய் தூங்கு. ஜாம்பு தாத்தா, டீச்சர் வீட்டு பாடம் கொடுத்திருக்காங்க. அத நான் இப்ப பண்ணனும். அப்பதான் காலையில நான் டீச்சர் கிட்ட அடி வாங்க மாட்டேன். எங்கெல்லாம் போன? நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வரும் பொழுது ஆலமரத்துக்கு கீழே விளையாடிட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். தாத்தா, இந்த பையனோட ஸ்லேட்டு குச்சி பாத்தீங்க? ஏய் ஜாம்பு, நான் என்ன பள்ளிக்கூடமாடா போயிட்டு இருக்கேன்? என்கிட்ட வந்து ஸ்லேட்டு குச்சி கேக்குற? தூக்கத்தை கெடுக்காத, போடா அந்த பக்கம். சரி சரி, கோபப்படாத தாத்தா, நான் கிளம்புறேன். வாங்க வாங்க, சீக்கிரம் போய் ஸ்லேட்டு குச்சி தேடலாம். டேய், ஏன் திருட்டு முழிக்கிற? ஒண்ணுமில்ல தாத்தா. ஆமா ஜாம்பு தாத்தா, நான் தான் எடுத்தேன். என்கிட்ட ஸ்லேட் குச்சி இல்ல, அதனால வீட்டு படம் எழுத முடியாது. நாளைக்கு நான் மட்டும் டீச்சர் கிட்ட அடி வாங்கணும்ல. அதனாலதான் அவனோட ஸ்லேட்டு குச்சியும் எடுத்து ஒளிய வச்சேன். அடப்பாவி, இதுதான் பிரச்சனையா? இப்ப 2 பேரும் போய் வீட்டு பாடம் எழுதுங்க, ஆளுக்கு பாதி. சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட என்ன காண போச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் கண்டுபிடித்து தரேன்.